நமஸ்காரம். முழுமையான சுபகிரகமான குரு பகவான் தற்போது ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த குரு பகவான் மே 14 மிதுன ராசிக்கு பயிற்சியாகிற போகிறார். குரு பயிற்சியினால் 12 ராசிகளுக்கும் தாக்கம் ஏற்பட்டாலும் ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் அதிகமான நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக அமையும். அந்த வகையில் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வ செழிப்பு, மரியாதை என அனைத்து விஷயங்களுமே நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய இந்த குரு பயிற்சி அதாவது முக்கியமாக 4 ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக அமையும். அவைகள் நம்ம என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த சுபகிரகமான குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வையால் பல்வேறு நல்ல விஷயங்களை செய்யக்கூடியதாக அமைகிறது. இந்த குரு பகவானோட பயிற்சியை பற்றி நாம் தற்போது எந்தெந்த ராசிகளுக்கு மிக மிக சிறப்பான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நண்பர்களே. தற்போது முதலாவதாக ரிஷப ராசிக்கு அவரோட வீட்டிலிருந்து அடுத்த வீடான 2ஆம் வீட்டிற்கு பயிற்சியாக போகிற இந்த குரு பகவானால் ரிஷபராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் குரு பயிற்சி ஆகிறதுனால அவங்களோட ரிஷபராசிக்காரர்களுக்கு வருமானம் தற்போது இருக்கிறத காட்டிலும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். சேமிப்பும் அதிகரிக்கும். நிம்மதியாக வேலையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக மாறும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அவங்களோட திறமையை நல்ல பாராட்டு கிடைக்கும். மாணவர்களாக இருந்தாங்க ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னா படிப்பை அவங்க முடிக்கிறதுக்கு ரொம்ப முன்னேற்றத்தோடு அவங்க செயல்பாடு இருக்கும். வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கான என்னென்னு பார்த்திங்கன்னா சிறப்பான தொழிலில் முன்னேற்றம் வரும், வருமானம் பெருகும். அதே போல் அரசு துறை தொடர்பான வேலைகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். முதலீடுகள் நல்ல வருமானம் வரும். முக்கியமாக நிதிநிலை நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 2ஆவதாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால குரு பயிற்சி காரணமாக ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள், எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். இது வரைக்கும் அவங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மீறி சனியும் பயிற்சி ஆகிரும். அதனால் இவங்களுக்கு துலாம் ராசிக்கு ஓரளவு நல்ல பலன்கள் தற்போது கிடைக்கும். பல விதத்தில் நன்மைகள் தேடி வரும். நீங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். வாழ்க்கையில் எதிர்பார்த்த நீங்கள் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறி நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை துலாம் ராசிக்காரர்களுக்கு வரும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். குடும்பத்தில் தொழில் செய்வோர் இருந்தால் அவங்களோட தந்தைக்கு நல்ல முன்னேற்றம் வரும். தந்தையோட ஆலோசனை செய்து அவங்க வேலைகளை செய்யும்போது சிறப்பான வெற்றி கிடைக்கும். திருமணம் எதிர்பார்த்துட்ருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளிலுமே எதிர்பார்த்த வெற்றியை கண்டிப்பாக அடையக்கூடிய ஒரு நல்ல நேரம். நிறைவேறாத ஆசைகள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறும் தற்சமயம். அடுத்தது 3ஆவதாக தனுசு ராசியினருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தான் அவங்களோட ராசிநாதன். அந்த ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து தனுசு ராசியை பார்வையிடும்போது சமசப்தம பார்வை ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் இது. 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் அவங்க ராசியை பார்க்கும்போது தன் சொந்த வீடான தனுசு ராசியை பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி எல்லா துறையினருக்குமே கிடைக்கும். திருமணத்திற்காக காத்துட்ருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். கல்வி தொடர்பாக நீங்கள் போடுற கடின முயற்சி எல்லாத்துலேயுமே நல்ல வெற்றி கிடைக்கும். குருவோட பயிற்சி காரணமாக பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அரசு துறையில் நீங்கள் அரசு துறைக்கு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பீங்க. எதிரிகள்கிட்ட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். அவங்க ஆதிக்கத்தை அன்புக்குரியவர்களால் உங்களுக்கு அவங்களோட ஆதரவு, மனநிறைவு எல்லாமே கிடைக்கும். தனுசு ராசினருக்கு ஒரு சிறப்பான நேரமாக வரும். அடுத்தது 4ஆவதாக கும்ப ராசியை சேர்ந்தவங்களுக்கு குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அவங்க ராசியை பார்வையிடுவார். இது ஒரு அற்புதமான பலன்களை தரும். கும்பராசிக்கு 7.5 சனி காலம் தற்போது நடந்து வந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி
அவருடைய அருளால் மனநிறைவும் பெரிய பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். காரிய தடைகள் எதுவுமே இல்லாமல் எல்லாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நிறைவாக நல்ல வெற்றி தரக்கூடிய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நேரமாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் இனிமையும் மகிழ்ச்சியுமான சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு அருமையான நேரமாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை மட்டும் இவங்க தவிர்த்து வந்தால் போதும். இவங்க வேலை செய்கிற இடத்துல திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இவங்க செய்யக்கூடிய முதலீடுகளில் தொழிலில் நல்ல லாபத்தையும் பெற்றுத்தரும். ஆகவே இதுதான் நண்பர்களே, இந்த 4 ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வரக்கூடிய மே 14க்கு மேலே சிறப்பான பலன்களை தரக்கூடியவராக இருப்பார். இது போன்ற சிறப்பான நல்ல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விஷயங்களை யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது சம்பந்தமாக கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.